Hi everyone. இந்த வீடியோல ஆப்டிட்யூட்ல அகைன் ஒரு 6 to 7 சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஒண்ணு ப்ளேபேக் ஸ்பீட ஃபாஸ்ட்டா வச்சோ, இல்ல அப்படின்னா வந்து மியூட்ல போட்டோ நீங்க வந்து ஆன்சர்ஸ மட்டும் செக் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா உங்களுக்கு வருதான்னு. அகைன் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ஆப்டிட்யூடுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் சிம்பிளிஃபிகேஷன். இங்க நம்ம ஃபாஸ்ட்டா போட ஆரம்பிச்சோம்னா, மத்த எல்லா டைப்புமே நமக்கு என்ன ஆகுரும், எப்படி ஈஸியா போடணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் பிராக்டிஸ் மோர் ஆன் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ கோ வித் த ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் செம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஜஸ்ட் நான் சொன்ன மாரி நீங்களே ட்ரை பண்ணாலும் சந்தோஷம் தான். இல்ல நான் போட்ட பிறகு நீங்க செக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். ஸோ நான் மேக்ஸிமம் இங்க பாருங்க 32,000 × 3/4 × x = 1/2 × 4,800. நான் டைம் வேஸ்ட் பண்ண சிம்பிளிஃபிகேஷன் தானே. மேல இருக்க 2 நியூமரேட்டரும் இந்த சைடு இருக்க நியூமரேட்டர் 2 கேன்சல் ஆயிடுமா? கேன்சல் ஆயிடுச்சு. 320 இருக்குங்களா? இந்த சைடு 48 இருக்கு. 16 3s are 48. 16 2s are 32. பக்கத்துல ஒரு 0 இருக்கு. மறந்துறாதீங்க. அப்ப 20. இங்க நியூமரேட்டர்ல 3 இருக்கு. இந்த சைடு நியூமரேட்டர் 3 இருக்கு. எப்படியும் இந்த சைடு வந்து அது டினாமினேட்டர் ஆயிடும். ஸோ அதனால நான் அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன். 4 டினாமினேட்டர்ல இருக்கு. 20 நியூமரேட்டர். 4 5s are 20. ஸோ அப்போ இந்த கொஸ்டின் மார்க் இருக்குங்களா? எக்ஸ் 5 இன்ட்டு எக்ஸ் 5x டிவைடட் பை இந்த 1/2 இருக்கு. அப்போ 2 இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு 1. நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும். 5/2 இந்த பக்கம் போச்சு ரெசிப்ரோக்கல் ஆகி 2/5 வரும். ஸோ அப்போ த ஆன்சர் இஸ் 2/5. கரெக்டா? த ஆன்சர் இஸ் 2/5. ஜீரோஸ் தான் சிம்பிளிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கரெக்டாக போடுங்க. ஏன்னா வந்து தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு மொத்தமே ஆன்சர் ஃபுல்லாக தப்பாயிடும். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் மூவ் வித் செகண்ட் சம். இந்த சம்மும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து எப்போவுமே சிம்பிளிஃபிகேஷனில் மேக்ஸிமம் கீழே கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ இங்கே பாருங்க 3584 டிவைடட் பை 32வா? ஜஸ்ட் டு கேன்சல் பை 32 இட் செல்ஃப். 32 3 ஆக்சுவலி அது என்ன இருக்குது? 3584 32 ஒன்ஸ் ஆர் 32. ரிமைண்டர் 5 இருக்கும், 3 இருக்கும். 32 35 மைனஸ் 33 இருக்கும். அகைன் 32 ஒன்ஸ் ஆர் 32. நமக்கு வேறு என்ன இருக்கும்? 6 இருக்கும் இல்லையா? 38 32 6. 32 2s ஆர் நமக்கு 64. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? 11 மைனஸ் பண்ண போகிறோம். 2 மைனஸ் 1 1 11 மைனஸ் 1 10. நமக்கு வந்து 101 கிடைச்சிருக்கு இந்த சைட் ஃபுல்லாக இல்லையா? 101. ஸோ அதுக்கு வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ரூட் இந்த சைடு வந்துச்சுன்னா எனக்கு பவரில் என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ஆகிடும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு ஸ்கொயர் ஆச்சுன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா கிடைக்குது? 1/2 பவரில் இருக்கிறது 2 ஆகிடும். ஸோ 101 ஸ்கொயர் என்ன? ஸோ 101 ஸ்கொயர் உங்களுக்கு போட தெரிஞ்சால் ஸ்பாட்டில் மெமரைஸில் இருந்தால் போடுங்க. அப்படி தெரியாதவங்க என்ன பண்ணலாம்? 101ன்றது 100 + 1 ஸ்கொயரா? அப்போ நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் தெரியும் இல்லையா? 100 ஸ்கொயர்னா என்ன? a ஸ்கொயர்னா 10,000ஆ? 1 ஸ்கொயர்னா 1ஆ? 2abனா 2 2 × 100 200 200 × 1 200 தான். ஸோ அப்போ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் நமக்கு என்ன வரும்? ஆட் பண்ணால் லாஸ்ட்டில் 1 0 2 0 1 10201. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 4. Am I right? Okay. Let's go with third sum. தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி வெரி ஈஸி. எல்லா சம்மையும் சொன்ன மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். ஆக்சுவலி அந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் ப்ராக்டிஸ்க்காக. சரி, நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம டாபிக் வைஸ் பார்ப்போம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரிங்க 62 ஸ்கொயர் தெரிஞ்சால் போடுங்க. தெரியலையா? அப்படியே கேல்குலேட் பண்ணுங்கள். 60a + b ஹோல் ஸ்கொயர் 60 + 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லலாமா? 62வை அப்படி பண்ணும்பொழுது 6 ஸ்கொயர் 36 அப்போ 3600. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 2 6 2 ஏபியா? அப்போ ஏபினா என்ன? 2 × 6 are 12 12 2s are 24. நமக்கு ஒரு 0 இருக்குது. ஸோ 240. therefore 4 4 6 + 2 8 3. அப்போது 62 ஸ்கொயர் மட்டும் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3844 கிடைச்சிருக்கு இல்லையா? நமக்கு தேவை இந்த எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் ஓகே வச்சுப்போம். -32 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ -32 நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். எனக்கு 32 ஸ்கொயர் தெரிஞ்சால் நீங்கள் போடுங்க. தெரியலன்னா 32 + 2 ஹோல் ஸ்கொயர் 30 + 2 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் 9. அகைன் ஒரு 0 இருக்குது, 2 0. 2 ஸ்கொயரை பண்ணால் 4. 2 3s are 6 6 2s are 12. அப்போ டோட்டலாக பண்ணால் நமக்கு 120 கிடைக்கும். a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேங்க. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? இதெல்லாம் நம்ம மெமரைஸாக தெரியணும். நான் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதை ப்ளஸ் பண்ணியாச்சு. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். அகைன் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஓகே இதை மறைச்சிட்டு நீங்கள் இது பண்ணுங்க. 4 - 4 0. 4 - 2 is 2. 8 - 0 is 8. 3 - 1 is 2. ஸோ இந்த 3144 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடுமா? -3144. இப்போது மைனஸ் பண்ணலாமா? 4 - 0 4. 4 - 2 என்ன பெரிய டிஜிட் இதுதான். ஓகேவா?
4 minus 2, 2 கரெக்ட்டா? அண்ட் 11 minus 8 is 3. இங்க நமக்கு வந்துட்டு 2 இருக்கும். அப்போ வந்து 324 தான் கிடைச்சிருக்கு. ஸோ, அப்போ வந்து எனக்கு டோட்டலா இந்த சைட் பெரிய டிஜிட் -324. ஸோ, அப்போ -324 கிடைச்சிருக்கு. இந்த -324 இன்னைக்கு எக்ஸ் இங்க தானே இருக்கு. அப்போ -324 இந்த சைட் போச்சுன்னா, +324 ஆயிடுமா? இல்ல இந்த எக்ஸ் ஸ்கொயர் எப்படின்னா இந்த இது இந்த சைடு வந்தாலும் பிளஸ் ஆயிடும். அப்ப நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து இத ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 18 ஆகுமா? 18 ஸ்கொயர் 324 ஸோ அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 5 324. காட் இட்? ஃபைன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஓகே. நெக்ஸ்ட் சம் பார்க்க போறது ரொம்ப ஈஸி தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்லாம் எதுவும் டைம் பாஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு சிபிடின்றதுனால அப்படியே கம்ப்யூட்டர் பார்த்தே நம்ம போடுற மாரி தான் இருக்கும். ஸோ இந்த சம் எப்படி போடணும்னா நமக்கு போர்ட் மாஸ் படி ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்ட பார்க்கணுமா? ஸோ இன்னர் பிராக்கெட் இங்க தானே இருக்கு. 118 - 108 எவ்வளோ? 10 வருமா? அங்க 2600 டிவைடட் பை 10 10க்கு 10 கேன்சல். 260 கிடைக்குமா? 1/13 ஆஃப் 260 அப்போ டினாமினேட்டர் 13 இருக்கு. 13 2s ஆர் 26 ஆனா 260 இருக்கு அப்போ 0. ஸோ 4 இந்த டெர்ம் ஃபுல்லா 20 வந்திருக்கு. 20 + 4 24 கிடைச்சிருக்கு. அப்போ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3 24. ஓகேவா? ஹோப் யூ பீப்பிள் ப்ராக்டிஸ் ஈஸிலி ஓகேம்மா? ஈஸியா ப்ராக்டிஸ் பண்ண பாருங்க. ஃபைன். நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எல்லாமே நான் சிம்பிளிஃபிகேஷன் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகே. இந்த சம் எப்படி போடலாம்னா, நெறைய பேர் 30%, 30/100 அந்த மாரி போடலாம். ஈஸியா போடணும்னா நம்ம அப்படியே பார்த்த உடனே பாருங்க. 1200 100%. அப்போ 120ன்றது 10% இல்லையா? 12ன்றது 1%. அப்போ 10% 120 இருந்தா, 30% 120 × 3 360 இருக்குமா? பிளஸ் 720ல 50%, 720ல பாதி. 720ல பாதி 360. கரெக்ட்டா? இஸ் ஈக்குவல் டூ வாட் பெர்சன்டேஜ் ஆஃப் 720 கேட்குறாங்க. ஸோ 360 + 360 720. இந்த சைடும் 720 இருக்கு. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்டா ஈக்குவலா இருக்கு. தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் 100%. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டினும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஸோ இது நமக்கு பார்த்தோனே போட்டுருவோம் இல்லையா எல்லாருமே. ஏன்னா டினாமினேட்டர் நமக்கு வந்துட்டு சேமா இருக்கு. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். டினாமினேட்டர் காமனா 4 தான் வரும் எல்சிஎம் எடுத்தா. ஸோ எல்லாத்துக்குமே லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கா? ஸோ ஒரு 0 போட்டுக்கோங்க. 7 + 9 16, 16 + 11 is 27, 27 + 6 is 33, 33 + 7 is 40, 400, 4 1 is 400 is 400. So the answer is 100. Okay. Let's move with the next sum. இந்த சம் பாருங்க. இந்த சம் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. இந்த சம் போடும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அந்த டேர்மை பிரிச்சுக்கோங்க. தென் இட் இஸ் ஈஸி. இது ஒரு டேர்ம் அண்ட் 692 + 2 -11 × 5 அடிஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா? 2 1 1 2 இருக்கு. வேற என்ன அடிஷன் பண்ண போறோம் நம்ம? 692 692 ட்வைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 எல்லாம் போட்டு 2 2s are 4, 9 2s are 18, ரிமைண்டர் 1, 6 2s are 12 + 1 13. இது மைனஸ் இருக்கு லாஸ்டா வச்சுப்போம். இந்த 8ஆல பண்ணணும் இந்த டேர்ம். ஓகேவா? 8 4s are 32, ரிமைண்டர் 3 இருக்கு. 8 2s are 16, 16 + 3 19, ரிமைண்டர் 1 இருக்கு. 8 3s are 24, 5 again 2 இருக்கு. 8 7s are 56, 56 + 2 58. So while adding all this 4 + 4 is 8 and 9 + 1 is 10, 10 + 8 is 18 and 4 5 5 + 5 is 10 and 4 4 + 8 is 12 and remainder 1 62088 இருக்கு. பட் அதிலிருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணுவோம்? 4 times of 1 into 555 times இல்லையா? சாரி. அப்போ நமக்கு வந்து 4 times 5 வரும். 5 5 5 5. So the answer is in which 8 - 5 is 3, 8 - 5 is 3. அப்போ 2 முறை 3 இருக்கு. இந்த ஆப்ஷன் தான் இருக்கும், இல்லை இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். 62ல 3 போச்சுன்னா 59 நமக்கே தெரியும் இல்லையா? அண்ட் தென் 10 - 5 is 5. அப்போ நமக்கு இங்கே 1 ஆயிடும். 61 - 3 is 50. 5. 61 - 5 is 56. So answer is 56533. Right?
ஸோ தட்ஸ் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அகைன் நான் சிம்பிளிஃபிகேஷன் நிறைய வீடியோஸ் போடுறது ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் ஒன்லி. இஃப் யூ நோ வெல் தி ஆன்சர், எனக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக போட தெரியும்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், யூ ஜஸ்ட் take the questions and all and practice yourself. Thank you. Please subscribe and like and comment my videos. Thank you.